இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாயாக வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் உட்காந்து பார்த்தாரு. அப்போ ஒரு பெரிய ஷார்க் வந்து பார்த்தா ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா கடிக்குது. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அலறோம். பையன் வந்து அலறவே இருந்தது பார்த்தனால அசால்ட்டாக இந்த கையை வேணா கடிச்சு போய் அந்த மாதிரி வந்து உட்காந்து பார்த்தா இருக்கான். ஏன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தா ஒரு மேஜிக்கல் டேப்லெட் தான் இருக்கு. அதை போட்டால் வலின்றது தெரியாது. ஸோ அந்த டேப்லெட் எடுத்து வந்து பார்த்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் போகும்போது அதை போட்டுறான். ஆனால் அவனுக்கு வலிக்குது. என்னடான்னு பார்த்தா வேற டேப்லெட் போட்டான். அந்த சுறா மீனை விடுன்னு சொல்லி தான் கேட்கறான். பட் அதை போட்டு கடிச்சு இழுகுது. ஒன்றாம் தலையும் என்ன பண்ணா இந்த தடவை வந்து கரெக்டான டேப்லெட் இருந்து போட்டுக்கிட்டான். அது போட்டோன்னே பார்த்தா சுறா மீன் கூட இந்த சண்டை வந்து போடுறான். இவெல்லாம் வந்து பார்த்தா ஜுஜிபி இவன் தம்பி ஒருத்தவன் இருக்கான். அவன்லாம் வந்து வேற ரகம். ஒத்த கையில வந்து பார்த்தா ரைனோ வந்து போட்டு பொழந்து தந்து பார்த்தா எடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீசிங் வச்சுலாம் தப்பு அடிச்சா கூட தந்து அசால்ட்டா தூக்கி போட்டு தந்தா போயின்னு பார்த்தா இருப்பான். இல்லை அவர் மேலே தந்து பார்த்தா நியூக்ளியர் பாம்பு போட்டால் கூட இருந்தால் அவருக்கு ஒன்றுமே தந்து ஆகாது. இல்லை ஏதாவது சின்ன பொருள் எடுத்து கூட தந்து ராக்கெட் மேலே போடுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா மாடு முட்டை வந்தால் கூட அசால்ட்டாக தந்து நிற்கிறது. பெரிய கல் வந்தால் கூட அது இவர் மேலே பட்டு அந்த கல்லுக்கு தான் அந்த டேமேஜாக தந்தாகும். தலைவருக்கு ஒன்றுமே தந்து ஆகாது. அந்த மாதிரியான ஒரு ரகத்தில் தந்து தலைவன் தந்து பார்த்தா இருப்பார்.